12ஆம் வகுப்பு நம்ம மார்ச் 25ல் தேர்வு எழுதி ஒரு சப்ஜெக்ட்டோ 2 சப்ஜெக்ட்டோ நம்ம விட்டுட்டுருப்போம். ஸோ அதை எழுதுறதுக்காக ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம் வைக்கிறாங்க. அந்த சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினுடைய டைம் டேபிள் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யாரும் வந்து ஒரு சப்ஜெக்ட் 2 சப்ஜெக்ட் ஃபெயில் ஆனதுனால அந்த வருஷமே வேஸ்ட் ஆகும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்காதீங்க. கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸாம் நீங்கள் எழுதி பாஸ் பண்ணாலும் உடனே வந்து கல்லூரியில் சேரலாம். 15 டேஸில் அந்த ரிசல்ட் வந்துடும். ஆகையால் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு இந்த டைம் டேபிள் ஷெட்யூல் வந்து ஈஸியாக கொடுத்துருங்க. ஸோ எல்லா எக்ஸாமுமே வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள்லாம் வரல, தொடர்ந்து வருது. ஆகையால் இந்த எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொத்தமே வந்து உங்களுக்கு தெரியும் 3 மணி நேரம் எக்ஸாம் தான் இது. ஸோ 25ஆந்தேதி ஸ்டார்ட் ஆகுது. 25ஆந்தேதி வெனஸ்டே தமிழ் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 26ஆந்தேதி தேர்ஸ்டே இங்கிலீஷ் எக்ஸாம். நெக்ஸ்ட் 27ஆந்தேதி ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா மேக்ஸ், ஜுவாலஜி, காமர்ஸ், மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ், டெக்ஸ்டைல் அண்ட் ட்ரெஸ் டிசைனிங், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட், அக்ரிகல்ச்சர் சயின்ஸ் அண்ட் நர்சிங். ஸோ இதோட 27ஆந்தேதி ஃப்ரைடேவோட முடிஞ்சதுன்னு நினைக்காதீங்க. 28ஆந்தேதி சனிக்கிழமையும் ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ 28ஆந்தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ் அண்ட் இந்தியன் கல்ச்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், பயோகெமிஸ்ட்ரி, அட்வான்ஸ் லாங்குவேஜ் தமிழ், ஹோம் சயின்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், நர்சிங், வொகேஷ்னல், பேசிக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். இதெல்லாம் வந்து 28ஆந்தேதி இருக்குது. இதை நோட் பண்ணிக்கோங்க. தென் 30ஆந்தேதி பார்த்திங்கன்னா மண்டே. ஸோ சண்டே மட்டும் ஒரு லீவு. 30ஆந்தேதி வந்து கெமிஸ்ட்ரி, அக்கௌண்டன்சி அண்ட் ஜியாகிரஃபி. இது 3 எக்ஸாமும் வருது. ரொம்ப இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸு. இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 1ஆந்தேதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு டியூஸ்டே பயாலஜி, பாட்டனி, ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பேசிக் சிவில் இன்ஜினியரிங், பேசிக் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், பேசிக் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் செக்ரட்டரிஷிப். ஸோ இது வந்து 1ஆந்தேதி டியூஸ்டே உங்களுக்கு முடிஞ்சிடுது. நம்ம ஏற்கனவே வந்து எக்ஸாம் எழுதியிருப்போம் மார்ச் 25ல். அப்போ எழுதும்போது வந்து நிறைய நாட்கள் வந்து உங்களுக்கு லீவ் இருந்திருக்கும். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் 3 நாள், 4 நாள், 5 நாள்லாம் இருந்திருக்கும். அந்த டைமில் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், சரி அடுத்த நாள் பார்த்துக்கலாம் விட்டுட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் தொடர்ந்து படிக்கணும். தொடர்ந்து சில பேர் பார்த்திங்கன்னா குறைவான நேரத்தில் நிறைய வேலை செய்வாங்க. அந்த மாதிரி தான் இப்போ குறைவான நேரம் இருக்குது. நம்ம ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் ஆகிட்டு எக்ஸாமை நம்ம தட்டி தூக்கிடலாம் கண்டிப்பாக. ஸோ கடைசி எக்ஸாம் பார்த்திங்கன்னா 2ஆந்தேதி, அதாவது வெனஸ்டே, பார்ட் 3ல் ஃபிசிக்ஸு, எக்கனாமிக்ஸ், எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ஸ். ஸோ இதோட நமக்கு முடியுது இந்த எக்ஸாம் ஷெட்யூல். இந்த எக்ஸாம் ஷெட்யூலில் ஞாபகமாக வச்சுக்கோங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டி வச்சுக்கோங்க. அதே போல் உங்கள் ஹால் டிக்கெட் வந்துச்சுன்னா அந்த ஹால் டிக்கெட்டில் சென்டர் எங்கே அப்படின்றத பாருங்கள். இப்போலாம் சென்டர் வந்து பக்கத்துலேயே தான் போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் 10 கிலோமீட்டர்ஸ்லேயே போடுறாங்க. ஆகையால் நம்ம ரொம்ப அவசரப்படாமல் நிதானமாக போயிட்டு அழகாக எக்ஸாம் எழுதலாம். ஸோ உங்கள் டீச்சர் சொல்கிறதையும் கேட்டுக்கோங்க. கேட்டுட்டு அந்த டிப்ஸை கொண்டு எழுதி எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல கல்லூரியில் நான் சேர்ந்துட்டேன் அப்படின்ற கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் until then, goodbye, thank you.